பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வதந்தி, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பேசியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆனால் தொடர்ந்து இது மாதிரியான பேச்சுகள் கடந்த சில நாட்களாக நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு தரப்புல இருந்து ஒரு வெர்ஷன் வந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த நிலையில தொடர்ந்து நம்மிடையே அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சுமன் ஸ்ரீராமன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல தொடர்ந்து தாவேக தரப்புல இருந்து ஒரு தெளிவில்லாத ஒரு நிலை நீடித்து வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. நீங்க உங்களுடைய பார்வை என்ன? இந்த கூட்டணிக்கு ஆஃபர் பண்ணதா ஆதவ் அர்ஜுனா சொன்னாரே, அது ஆஃபர் பண்ணப்பட்டதா இல்ல ஆஃபர் கேட்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை. எதிலையுமே தெளிவு அந்த கட்சியிடம் காணப்படவில்லை. அதுல இதுலயும் தெளிவு இல்லைங்கிறது ஒன் மோர் ஃபேக்டர். ஏன்னா முன்னுக்கு புறனாக நேற்று தான் சொன்னாரு ஆதவ் அர்ஜுனா, அதுக்கு முன்னாடி புசியான் சொல்றாரு 90 சீட்டு 200 சீட்டும் 2.5 வருஷமும் முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுப்பதற்கு ஆஃபர் பண்றது கூட வாய்ப்பே இல்லை. அது திரு ரமேஷ் சொல்வதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். 2.5 years நீங்க சிஎம்ஆர், ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட போட்டியிடாத ஒரு கட்சிக்கு எப்படிங்க யாராவது ஸ்ட்ரெயிட்டாவே 2.5 years நீங்க சிஎம்ஆருங்கன்னு ஆஃபர் பண்ணுவாங்க? இல்ல, மக்களை அந்த அளவுக்கு முட்டாள்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா இதெல்லாம் நம்புறதுக்கு? சோ இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது சரி, பட் இது கட்சி இப்போ தேர்தல்ல 234 வேட்பாளர்கள் இருப்பார்களா களத்தில்? அந்த 234 வேட்பாளர்கள் போட்டி போடுவதற்குள் அவர்கள் விலகாமல் இருப்பார்களா? அவர்களால் சமாளிக்க முடியுமா? நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பட் திரு ரமேஷ் சொன்னது போல அவர்கள் வெற்றி வாய்ப்பே இல்லை. வெற்றி வாய்ப்பு யாரையாவது கெடுக்கலாம். அதாவது சில தொகுதிகளில் அதிமுகவை கெடுக்கலாம், சில தொகுதிகளில் திமுகவை கெடுக்கலாம். அதை தாண்டி அவர்களுக்கு ஒன்னும் யூட்டிலிட்டி வேல்யூ கிடையாது. இந்த தேர்தலுக்கு பிறகு அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பட் இந்த தேர்தலில் இன்னும் பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நன்றி திரு சுமந்த், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தவிர்த்தமைக்கு. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.